வணக்கம் அனிதா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளா இந்த வழியா போகும்போது எல்லாமே வந்து பாரம்பரியம் அப்படிங்கிறத தாண்டி, வருஷத்துல அந்த சதியம் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். பாரம்பரியம், சதயம். அத தாண்டி பாரம்பரியம் பொறுத்தவரைக்கும் பெர்சனலி நான் என்ஜாய் பண்ற விஷயங்கள் வந்து உங்களோட அந்த ஆன்டிக்ஸ், நீங்க உங்களோட கலெக்ஷன்ஸ். இப்போ நெறைய இடங்கள்ல என்னால இத பார்க்க முடியுது. ஆனா இப்போ நெறைய இடங்கள் பார்த்தாலும் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது ரொம்ப எனக்கு அது ஒரு கனெக்ஷன். ஆஹா, இந்த இந்த பொருளெல்லாம் பார்க்கறதுக்குன்னு வர்றது, அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்பெஷலி. ஸோ நிறைய இனிமையான நினைவுகள் வந்து எனக்கு பாரம்பரியத்தோட கனெக்டடா இருந்தாலும், ஒரு நாள் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச என்னுடைய ஒரு கனவு இன்னைக்கு நனவாச்சுன்னு My சொல்லலாம். pleasure, my pleasure. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஸோ சொல்லுங்க, எனக்கு வந்து அனிதால இருந்து பாரம்பரியம் அந்த பாலம் எப்படி ஏற்பட்டது? Very interesting journey. இது வந்து நான் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணாத ஜேர்னி. ஸோ ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி சம்திங் நான் கண்டிப்பாக பிளான் பண்ணதே இல்லை. அது ஓகே. ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். நான் ஆக்சுவலாக நான் வந்து பார்ன் அண்ட் பாட் அப் இன் தர்மபுரி, ஒரு சின்ன கிராமம் நெக்ஸ்ட் சேலம். அண்ட் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி, பிக் ஃபேமிலி. ஸோ வி ஆர் நிறைய சித்தப்பாங்க, சித்திங்கள் அண்ட் கசின்ஸ். அண்ட் எங்கள் வீடு வந்து ஒரு எப்பவுமே ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் எப்பவுமே. அண்ட் வி ஆர் வெரி வெல் நோன் ஃபேமிலி இன் மை டவுன் தர்மபுரியில். அண்ட் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வி ஹவ் பீன் வெரி வெல் நோன். பட் அண்ட் ஐ வாஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ வாஸ் இன் போர்டிங் ஸ்கூல். I was studying in Yerkad boarding school. So only during holidays I used to come to my native place. And then the holidays the Bangalore kuttu varanga illa Chennai kuttu varanga where my amma house used to be. So naanga vandu very protected. So we didn't know the outside world at all. I think every boarding student is like that. And ஒரு பொண்ணா இருந்தது we were taught values. சின்ன வயசுலேருந்து இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து படிப்புக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி didn't give much importance. ஸோ எங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அண்ட் ஒரு பொண்ணுனா இப்படிதான் ஒழுக்கமாக இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வழக்கங்களாம் அப்படிதான் வளர்த்தாங்களோட எங்களை வந்து ஒரு வீட்டு வேலை செய்யறது. Like maybe I was lucky for a few where I didn't have to do all those work because எனக்கு எது கேட்டாலும் we had drivers, we had domestic help, and my family was well affluent family. I was, by God's grace, I was brought up like that only. So என்னோட சுத்தி இருக்கவங்கள my சித்தப்பாஸ், all of them, அவங்க family, my சித்திஸ், everybody, we all had people to help us in the house. So kitchen பாத்தீங்கன்னா I never been into the kitchen at all. சின்ன வயசுல போனதே இல்லை. There was no necessity for me to go into the kitchen. So எனக்கு தோசை ரைட்ல இருந்து சுத்தணுமா இல்ல லெஃப்ட்ல இருந்து சுத்தணுமா கூட தெரியாது. That's the kind of upbringing I சின்ன வயசுல இருந்தேன் அப்படி இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி எங்க வீட்டுல அதான் சொல்லுங்க, எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்லை அவங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் they said பொண்ணுனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் they have to get married and go into a family. உங்க லைஃபே அதுக்கப்புறம் தான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு புருஷனா பாத்துக்கிறதோ குழந்தை பெற்றதோ அப்படிதான் இருந்தோட. ஸோ வென் ஐ வாஸ் 18 they started looking for proposal for me. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்களை வந்து ஆம்பளை பசங்கள்ட்ட பேசக்கூடாது, பாவடதாவணி தான் போடணும், அப்படி வளர்த்தவங்க நாங்கெல்லாம். ஸோ எனக்கு கேள்வி சென்னை அப்பப்போ என் கசின்ஸ்க்கு இருந்து கொஞ்சம் டேக் ஆல் தோஸ் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் வேர். ஸோ குவைட் ஸ்ட்ரிக்ட் வாஸ். அதுக்கப்புறம் when 18 years since I started looking for proposal for me, and 19 I got married. So I was doing my first year college when, so in fact எங்க அம்மா காலேஜே போக வேணாம், நாங்க 12th முடிச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, காலேஜே வேணாம் நாங்க. And I wanted to do law. ஸோ எங்கள் அம்மா சான்ஸே இல்லை, லாலாம் படிக்கக்கூடாது, ஆம்பளை பசங்களாம் வருவாங்க, நீ போவே கூடாது அந்த மாதிரி காலேஜ். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன்? ஓகே, விச் இஸ் த ஈஸியஸ்ட் கோர்ஸ் ஃபார் மீ. ஐ லுக்ட் அவுட் பிகாஸ் ஐ நியூ இட் வாஸ் இன்ஸ்டால்ட் இன் மை மைண்ட், யூ கோனா கெட் மேரிட், சிம்பிள் அஸ் தட். ஸோ எனக்கு வந்து ஓகே, ஈஸியஸ்ட் வாஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் ஸ்டெல்லா மாரிஸ். ஐ ஜாயின் 6 months only I was in college. They got me married. So இங்கே வந்து I was married into Chennai. இங்கே தான் இருந்தாரு. My husband lives in Chennai only, and my in-laws also live in Chennai. And I got my, they all a joint family da. So I was 19 when I got married. When I entered the house, it was a big family. And நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு சுற்றி எப்பவுமே டொமஸ்டிக் ஹெல்ப் இருக்கும், டிரைவர். அந்த வீட்டில் didn't have anybody. Yeah. They didn't have any cook, they didn't have any drivers. I think they had one driver, but it was used by everybody and no cooks. I was like, I didn't know what was happening. எனக்கு சுத்தமா சமையல் தெரியாதுங்க. But suddenly they wanted me to be I had my sister-in-laws and all the same age as me. அவங்களும் காலேஜ் போயிருந்தாங்க. But they said, நீ படிச்சு என்ன பண்ண போற, நீ வீட்ல இருந்து வேலையை கத்துக்கோனாங்க. So that time I entered the kitchen. I remember the first day when I entered the kitchen, my husband was coughing. அந்த காலத்துல we didn't have those electric kettles and all, no. He said, எனக்கு சுடு தண்ணி
எடுத்துட்டு வான்ட்டு. I went down. This the second day of my in-laws house. போயிட்டு no second yeah. I went in and I know gas இப்படி ஆன் பண்ணி லைட்டர் போடணும் அது மாதிரி அந்த நாலேஜ் இருக்கு. ஐ எம் கோயிங் ஆன் லைட்டிங் தண்ணி வச்சுட்டேன். கேஸே ஆன் ஆகி எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நேரம் பண்ற மாதிரி 5 minutes I'm going on. அப்புறம் மதர்ல from somewhere she bent on, she did something, then the gas came. Then only I realized that the cylinders had safety valves. அது வரையும் like that bad I was in cooking, I'm telling you. But then in-laws வீட்ல போனோன்னே I started learning vegetable cutting and things like that, small work like that I started. And it was a big family, it was not a small family, my in-law side also. And my mother-in-law used to cook and நான் vegetables வரையும் cut பண்ணிட்டு இருப்பேன் அவ்வளவுதான். And they also were quite a very conservative family only. So எனக்கு வந்து my entire world became them only. I didn't have friends visiting me because they were quite strict. They were very particular on who come into the house, and also and friends were cut off ஆயிடுச்சு. I was a very person with a lot of friends, so my friendship with people were cut. Only my in-laws, my husband and it was not an easy journey. Honestly, it was definitely not an easy journey. So at one particular time my father-in-law was going for a surgery, so they went off to US. அப்ப வந்து only my பெரிய மாமியார் ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க. அவங்களும் காலேஜ் படிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் தான் வீட்ல இருந்தோம். And like those days we didn't have much hotels to order food from outside. We didn't have Swiggy, Zomato and all. So we had to cook. I had to cook. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும்னா and we started slowly. I used to call up my mother, ask her for recipes and all. Slowly that's how I entered the kitchen and I started cooking. And at one point I became such an expert. I could finish the entire cooking for nearly 15-20 people within 1 hour. That is from cutting, cleaning, cooking, cleaning the entire kitchen. I became quite an expert in that. Life went on like that for some time, and it was like I was like a normal every housewife marida. Children, mother-in-law, father-in-law, husband. Abde poichu when I was 19, 20, I got my first child. I myself was a child and she was a child. It was a big task for me. And it became like another boarding school for me. You know what I'm saying? So I never got that kind of freedom to go out and meet people. My life, as I said, it's centered around these people only. And my husband எங்க ஒரு ஹாலிடே கிட்ட கூட்டி போனா அவர் கூட போவேன் ஒரு சண்டே கூட. So very typical housewife I was. That's all. In that process, I've lost interest in taking care of myself. எங்க போயிட போறோம் வீட்டில தான் இருக்கோம் பசங்களை பார்க்கணும். I didn't groom myself. But only thing I knew over the time I became good in cooking. But again, unfortunately, nobody appreciated me for what I was cooking. So I didn't know I was good at cooking. Till my children went to school. They went to school and அதுக்கப்புறம் அப்போ கூட இந்த thing when they went to 6th, 7th standard, that's time again I stepped out of house and I go for lunch time. பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்து போவேன் இல்லைங்களா அந்த பசங்க வந்து என் ஃபுட்டை சாப்பிடுவாங்க. And they used to really enjoy my food. They used to say, ஆண்டி உங்களோட பிரியாணி நல்லா இருக்கு. இது நானே யோசிப்பேன் இது நிஜமா சொல்றாங்களா ரியல். But anyway, they used to enjoy. Then we used to have birthday parties for children. So their mothers, I used to potluck. Parents used to like the cooking. And I used to find it very weird because ithanala panna yarume appreciate பண்ணலையே. Green people are appreciating about this. I took it in the cool thing. But then after my children grew up and in joint family there was internal problems and we had to shift outside. நான் என் husband we got separated. We moved into a different house. அப்ப வந்து my elder daughter got married. She got married and she went off to Sivakasi. My younger daughter, it was not planned, but she wanted to do hospitality. She wanted to do catering. So I sent her to Switzerland. போயிட்டாங்க அவங்களும். I had all the time in the world. There was nobody to cook for. I had maids அதுக்குள்ள எனக்கு வீட்ல குக்கர்ல வந்துட்டு இருக்காங்க and I just had to tell them they were cooking whatever I thought they learned. So I had all the time in the world. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. But I always, even when I was in an in-laws house, now I knew something in me always told I had to do something. I was not born to do this. I was not born to cook. I was not born to be a housewife. I want to do something for the society. எனக்கு எப்பவுமே அது சின்ன வயசுல இருந்தே இருக்குங்க. ஒரு ஏதோ பண்ணணும் சொசைட்டிக்கு something. At least if I was not known to the world, at least in the area who Anita Shivakumar, they should know who I am. So I was thinking of a lot of things, I used to manifest in my mind itself. But again, as I told you, very conservative, very strict in-laws, so I couldn't do. அப்ப கூட அவங்களுக்கு தெரியாத கூட we used to do small exhibitions we used to do. My sister-in-law and me, we did some exhibitions. Then I even started a beauty parlor.
and it was doing good. But then again, எனக்கு அந்த டைமிங் செட்டாவில் விட்டு then I started evening tailoring unit. Though I don't know anything about designing and clothes stitching, I started a tailoring unit, and it was not doing that good, so I closed that down. Then I started a BPO thing, which I had about 20-30 girls working for me. I used to convert. அப்பதான் அது இது வந்தது, அந்த books இருக்கு இல்லைங்களா, or those story books or all these books where we have to scan it and make it a PDF file, because they were going digital that time. So I had a quite a big nice order, but என்னோட luck and the UK la and the thing, they closed down that time, so that also went down. But I didn't give up. That's the beauty of it. I kept on trying a lot of things. At one point I said, okay, maybe I'm not born to do anything. Maybe I'm supposed to be just a house. I'm just imagining things into. I lost hope. And I got back into being a family girl, a proper domestic girl. And appada my daughter got married. My பெரிய பொண்ணு போயிட்டோன்னா lot of time in the world. I got a lot of time in the world. And ரொம்ப போர் அடிச்சது என்னால வீட்டில். I'm not the person who go around movies பார்க்குறது அவ்வளோ பிடிக்காது. Those kitty parties அதெல்லாம் இல்லைங்க. I'm by myself. I like to be by myself. So that's the time I said, why not? எனக்கு தெரிஞ்சது சமையல் தான். More than 15 years I've been cooking. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு I started from home. ஏன்னா அது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியாது. I remember seeing pamphlets being put inside the newspapers. So இது மாதிரி பண்ணி பார்க்கலாம், then people will know. I started putting pamphlets and news. Then பேர் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் all these recipes which we are done is from my grandmother, from my aunt, from my mother, even my mother-in-law's recipes also there. So பாரம்பரியமே அந்த பேர் வந்து எனக்கு அப்பதான் தோணுச்சு, இது பாரம்பரியமா வந்த ரெசிபி தான், let's name it பாரம்பரியம் என்று I put the first pamphlet with all what I know. I put நான் அப்போ early morning இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த பசங்க போடுவாங்க இல்லைங்களா, நியூஸ் பேப்பருக்குள்ள, அவங்கள்ட்ட கொஞ்சம் காசை கொடுத்து நானே பக்கத்துல உட்காந்து I used to do it. நானும் என் டிரைவரு ஒரு வீட்டுல ஒரு பொண்ணை கூட்டி போய் I used to do it, and we sent it out with one number, everything. I get a call the first day, not one call. I would have got at least 20, maybe I don't know, I lost call, many calls. மேடம் இதெல்லாம் நல்லா இருக்கு, உங்க போடுற ரெசிபிஸ் தான் நல்லா இருக்கு, பிரைஸே போடாத அமைச்சிருக்கீங்களா மேடம், நான் எப்படி நாங்க ஆர்டர் பண்றதுன்னு கேட்டாங்க. I didn't know that, you know what I'm saying? I'm so stupid I was. Then okay, திருப்பி recorrect பண்ணி we put in pricing and we sent. I used to get a lot of orders. Was it a cloud kitchen? Yeah, those days I'm talking nearly about that's what I'm saying. Cloud kitchen. நான் இந்த ஆம்பியன்ஸ் இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி நான் ரொம்ப லேட்டா கவனிச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். அப்ப போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இப்ப எல்லா நியூ அப்கமிங் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போட்டோ ஷூட் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஒரு 7-8 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடில இருந்து நான் இந்த, அதாவது நான் சொல்றது வந்து கொரோனா பீரியட்க்கெல்லாம் முன்னாடியே, அப்பெல்லாம் தான் வந்து நான் இந்த மாதிரி போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நாங்க இந்த இடத்த யூஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப நேரம் கொஞ்சம் நகருங்களேன் கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கிறோன்னு. பட் இப்போ நிறைய இடங்கள்ல இருக்கு. பட் கிளவுட் கிச்சன் கூட வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல பார்த்தாலும் ஐ திங்க் யூ வேர் த ஐ கேன் ஓபன்லி சே தட் பயனியர் ஆஃப் கிளவுட் கிச்சன் ஆல்சோ. அது நான் ஆரம்பிக்கும் போது வித் மை டொமெஸ்டிக் என்னோட கிச்சன்ல ஆரம்பிச்சாங்க. ஐ ரிமெம்பர் ஒரு எஃப்எஸ்ஐ ஓட அந்த ஆபீசர் வந்தாரு. ஐ டிடன்ட் நோ வி ஹேட் டு பை a license. அப்ப வந்து கேட்டாரு எங்க வீட்டை பார்த்துட்டு, நீங்க சும்மா ஹாபியா பண்றீங்களா? I said I'm a certified. Then I got the proper license and I did it for my house only. I used to go, I hired one boy who used to deliver, but the orders were getting so big that I had to go deliver. I'll never forget in my life. I went to one person, one customer's house. Srinagarla inga varudhu. Our order pannadhu enno 200 ரூபாய் தான். I think 100 and something chicken and some kaldosa order. I think 200 rupees தான். அதை பார்த்து I took my car to deliver it and I was driving a Mercedes Benz. He gave up on me. He said, "Madam, நீங்க தான் பாரம்பரியமா." I said, "ஆமா சார்." நீங்களா வந்து டெலிவரி பண்றீங்களா? I said, "ஆமா சார்." I said, see, that passion was there, you know, to do it. Oh my God. So, and I got encouraged when people used to call up and tell me, உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு reminds me of my grandmother. எங்க அத்தை வீட்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. So a lot of people used to call. எனக்கு அது ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. And அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது என்னால ஹேண்டில் பண்ண முடியல. And my house kitchen was not good for a commercial. So I took a small house. அப்பயும் என்ன டொமெஸ்டிக் ஆளுங்களை வச்சு தான் நான் போய் மார்னிங் we used to cook. And I used to cook and we used to take away. I mean ஒரு pack lunch மாதிரி pack lunch. I used to take in one 10 by 10 சின்ன கடைங்க. At 12 o'clock till 2-3 o'clock I used to have that. எங்க இருந்தது? In Gurusami Road, in Dr. Gurusami Road la irukku. அங்க சின்ன கடை. It was in a side lane, not even on the main road. Side. So I used to go at 12 o'clock till ஒரு 2 o'clock வரையும். I started only with 20 packs. அந்த மாதிரி சின்ன. It started going huge amount. I used to sell nearly about 100 packs one lunch came. Then people said, why don't you do dinner also? Again, it's all packed. It's nothing hot. It's all packed.
டின்னர் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் போடுவேன். இட் வாஸ் கெட்டிங் டூ மச் ஃபார் மீ டு ஹேண்டில். அப்பதான் ஹரிஹரன் மை சிஇஓ கேம் இன் டு அப்பதான் அவர் காலேஜ் முடிச்சிட்டு he came into this industry and he also was looking for something to develop. So he joined me at the time. So அவர் வந்து நைட்ல பாத்துப்பாரு, நான் ஸ்டூடெண்ட். நாங்க ரெண்டு பேருமே we used to go early morning to Kasimedu to pick up because I was very particular on the seafood quality. அங்க இருக்க fishermen எல்லாம் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. early morning we used to go 4 o'clock, we used to sit with them. அதை எடுத்து அது அப்பதான் I learned what the quality, how to see the freshness of a fish, prawns, அந்த sizing எல்லாம் அவங்க அந்த fishermen people தான் நான் கத்துக்கிட்டது. அதே மாதிரி கோயம்பேடு போவோம், அந்த freshness of a vegetable அது எப்படி எடுத்துட்டு வருது எனக்கும். So all that ஹரி and நானும் ஒன்னா கத்துக்கிட்டது ஆக்சுவலா. அந்த பையன் of course he was in the hospitality industry, so he knew how to take it in a கொஞ்சம் elevated way. எனக்கு வந்து it was like practical. I was learning things from என்னோட ரொம்ப என் பொண்ணு வயசு தான் எனக்கு இருக்கும். I was learning from him, so and he also was learning from me. So it's a very different journey. அதுக்கப்புறம் அந்த அவர் வந்துட்டு அப்புறம் தான் he said, மேடம் நீங்க நல்லா பண்றீங்க மேடம், இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். நான் சொன்னேன் இல்லப்பா எனக்கு அது பயமா இருக்கு, ரெஸ்டாரண்ட் லைக் இன்வெஸ்ட்மெண்ட், will I do well, will people accept me? He said, மேடம் இதுலயே accept நீங்க பண்ணுங்க மேடம், நான் இருக்கேன் உங்க கூட தைரியமா. Then I went and asked my husband. I said, can you loan me some money? I want to start this. He also is very encouraging. That way my husband is very encouraging. The biggest critic in the world is my husband. அவர் கிரிட்டிசைஸ் பண்ணலைன்னா I wouldn't have come this far, honestly. And அதே மாதிரி நல்லா இருக்குன்னு இதுவரையும் எனக்கு சொல்லவே மாட்டாரு, பட் என்னை சுத்தி இருக்கவங்கள சொல்லிட்டே இருப்பாரு. இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ, இதுவரையும் நீ நல்லா பண்ணிருக்க, நீ நல்லா. பட் பிஹைண்ட் மீ பீப்புள் சே, மேடம் சிவகுமார் சார் உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாருன்னு. ஸோ he's been behind my backbone மாதிரி, he's been encouraging me a lot. So I borrowed some money from him and we started Hispanic Center. ஒரு 13-15 years இருக்கு மாதிரி, 2012 something like that. I started long back, okay, with his help, and we started. And அப்பதான் திருப்பி அதே early morning we'll go to the Kasimedu, get food, come back, cook, take that. It was one big thing. So அப்பவே இந்த இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? இந்த இடம் இல்லைங்க, Hispanic Center, the first place I started. In Hispanic Center. And since the name Paramariam was there, I wanted to use my grandmother's articles. So அது ஒரு டிஸ்ப்ளே மாதிரி வச்சு. அது உங்களோட ஐடியா? என்னோட ஐடியா. The interior அப்பெல்லாம் பெரிய இன்டீரியர் டெக்கரேட்டர் எங்களோட ஐடியா. What was there, the budget what we had, அது வச்சு நாங்களே தான் பண்ணது அதெல்லாம். So Hispanic Center was my first outlet. அதுக்கப்புறம் it went on like that. Then அதுக்கப்புறம் that particular property we had to hand it over for somebody because the landlord வேற எதுக்கோ வேணும் அவங்க something. So from that time we shifted here in Anna Nagar. We are here for a very long time, for more than 12 years, the same place. And I didn't நான் சொன்ன மாதிரி இல்லைங்க, ஒரு passion மாதிரி பண்ணி அது அப்படியே I was happy with the customers. I didn't market myself for a very long time. Market panikla nanu. I was happy whoever came here and had the food and went. My daughters, when they came back, when they said, ma neenga enna pandringa, you have to market yourself, you have to expand, and they came into my line. And that's the time Instagram adala vanduna koncham I started marketing myself. So on the girls vanduna we started another brand called Sashwata is now we have 2 outlets, and that's a completely Udupi cuisine kind of. We are more in the regional, south regional da varudhu. We started one in Cheniers Road, one in Anna Nagar again we have. We are in the process of franchising out for Sashwata. We are opening one in Sri Lanka. The work is going. One in Hyderabad is going on. So Paramariam also I'm going to elevate it to another this thing. And we are coming with another 2 more brands in Anna Nagar. Hopefully soon it will be there launched. So the name of no, different name, completely different name. Una name na vekla, but different cuisine, different names. That's the thing. Okay. So what I am trying to tell you, this line, this hospital, this restaurant industry is not an easy industry. Yes. We work very, very hard. Like நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் அந்த நல்லா இல்லைன்னு ஒரு கஸ்டமர் வாயிலிருந்து வந்தா I feel I should take it so personal, தெரியுங்களா? I should feel சில இடத்துல I should sit and cry. ஓ எதுக்கு நல்லா இல்லை, ஏன் நல்லா இல்லைன்னு. I should take it so personal. Now of course I am matured and I understand not everybody speaks the truth. I do take customers' feedback quite seriously till date, but in such a hotel industry, not everybody with ஒருத்தர் யாரோ ஒரு இந்த மாதிரி இன்டர்வியூ யாரோ பார்த்து கமெண்ட் பண்ணாங்க, ஓ காசு தான் நான் கூட ஸ்டார்ட் பண்ணணும். No, it's not about I don't see that way. It's not easy. I've given job opportunities from a person who didn't know even how to write a checkbook. Today I have more than 300 people working for me. I do more than my turnover is huge. It's huge. It's very big and the numbers are big. Now I have a big set. I talk about MIS. I do have a review meeting every month. So it's a
big thing from a housewife to what I am today, and definitely it's not an easy journey. And the biggest criticism today I got is from women, not from men. Men have been supportive. Women are the biggest criticism. They said when I initially started in my relation that na pandra unga ponnu sapa kada dana vekkra, they said, that because I did have a small 10 bed. I'm not ashamed of it. I'm very very proud of it. And I started my journey when I was in mid 40s, not when I was young. When I started Parambaryam, I was in the mid 40s. And I tell that, see, that age, and I pay பசங்களுக்கு கூட சொல்லுவேன், I want to tell every women, நம்ம வந்து அந்த age is not a number, it's just a number. You can start your dream, whatever it is. எனக்கு வந்து சமையல் is the last thing I dreamt of. எனக்கு வந்து சொன்னேன், when I was cooking every day for so many people, I used to hate cooking. எதுக்கு தான் அது சமையல் the last thing I ever thought I will come into it. But I knew that was my talent, which unless the third person told me only, I realized I'm good at it. So when you're good at something, whatever it is, you should give your heart and soul. அது பண்ணாலே at an age, any age you can do. And what I would say for the younger generation is, see, of course, when we get married, you have to give importance to your family, to your in-laws, to your husband, to your children. But don't forget yourself. You should not forget yourself at all. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க forget yourself means that I'm saying this whole journey you are alone. Whatever it is, you're going to face it alone. You'll have supporting shoulders. உங்க husband இருப்பார் உங்களை support பண்ண. You'll have your children to cry on with, or you'll have your in-laws to help you. But you're alone. You are the creator of your own destiny. Today morning, I'm going to sit and cry over this whole issue, whatever your personal issue. இப்படிதான் என் லைஃப், இதுதான் ஃபேட்லாம் I don't believe. God has given everybody a very clean road. நீங்க அதை எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னா it's up to you. You're going to get today, this morning I said என் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டத்திலே இருக்கு, I don't know what to do. You're manifesting it. Yes, you have a problem. Every problem has a solution. It's a matter of time or few seconds la முடிக்கலாம், few hours, few years கூட எடுக்கலாம். But every problem definitely has an answer. நீங்க வந்து you should not give up hope. Yes. And you have to take care of your health, your looks, everything. Very important Very for a true. women. அது விட்டுடக்கூடாது. You should not lose yourself for somebody else's life. No. Which I myself lost at when I was in the process of that childhood. பசங்களை பார்த்துக்குது, in-laws. I went into their life. Where did Anita Shivakumar go? I lost myself. At one point, I stood up and I said, no, what am I doing to us? What am I doing to myself? I have to look good. I have to look confident. I have to be bold. I have to do something for myself. Appada, I will be able to help others. That's the time, my turning point in my life was that actually. That's the time I started taking care of my health, my looks, and my confidence. Everything came back to me. Yes. Because I was really lost my self-confidence. And the confidence வந்ததுக்கு அப்புறம் தான் I was able to create an identity for myself. Very true. எனக்கு வந்து of course, I am very proud to say I'm Shivakumar's wife ன்னு சொன்னா proud. If I say I'm Vimlin's daughter ன்னு சொன்னா ரொம்ப proud. But I always wanted Anita Shivakumar yaar. Yes. I think today I've created an identity for myself. I keep telling my children also that நான் கொடுக்கிறது வேற, உனக்கு யார், who is Shivani, who is Shivita, you create an identity. That's very very important. Which I tell every women, everybody, உங்களுக்குன்னு ஒரு identity create பண்ணிக்கணும். It doesn't have to be, all of us cannot be Ambanis, all of us cannot be Tata Birlas, okay? We can, of course, everybody can create something for themselves. அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு they have their own life to live. And all of us have the capacity. Yes. It's like I've seen a lot of people who have come up in life from zero to crores. They have come up. Why? Because they had confidence in themselves. So number one, நான் வந்து mid 40s ஆரம்பிச்சாங்க. It is not where people start thinking of retirement. Oh, 10 years retirement ஆகணும்னு. But I start when I can start. Many people say, even என்னையே எடுத்துக்கிட்டா கூட வந்துட்டு ஆஃப்டர் என்னோட பசங்க எல்லாம் வளர்ந்து அவங்க எல்லாம் ஜாப்னு என்ட்ரி கொடுக்குற ஸ்டேஜ்ல தான் I started. Exactly. So நம்மளுக்குலாம் retirement, I'll tell them my children, retirement இல்ல. I can't. The youngsters are not able to keep up with me. They'll say, madam, நாளைக்கு என்ன new idea சொல்ல போறீங்களேன்னு. They're not able to keep up with me. I said, no, you have to keep evolving, and especially food industry. எங்களுக்கு 365, 24/7 we are on it. It is easier, that quality, and to keep the people around me. என்கிட்ட work பண்றவங்க ரொம்ப வருஷமா work பண்றாங்க. Okay. Of course, they have got lot of job opportunities. In the stage, I wanted to ask you something. Like women வந்து எப்படி எல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படிங்கறத வந்துட்டு நீங்க
ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் வந்து ஒரு லைன் எடுத்தோனே நான் இந்த லைன் எடுக்கல. I tried so many ways and then I found out that is not my cup of tea. So Exactly. you entered in this field. Women mostly வந்து ரொம்ப யோசிக்கிறது எங்கன்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னா, challenges they face when they start something. அது அது எங்க என்ன இண்டஸ்ட்ரியா வேணாலும் இருக்கலாம், பியூட்டிஷியனா இருக்கலாம், இல்லனா வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எங்க True. இருந்தாலுமே they face certain challenges with their staffs. Exactly. அப்போ அது எந்த அளவுக்கு பர்சனல் கனெக்ஷன் இருந்தா அது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறது வந்து I want it from That's what you. I'm trying to say. You know, most of lot of men, not more, many staffs of mine have been with me right from the beginning of my journey. இப்போ ஹரியர்னே எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன பையன், ஸ்டில் சின்ன பையன் தான், என் பொண்ணு வயசு தான் இருக்கும். He could have joined so many other big hotels and all. Yeah, And the true. confidence, he knows என் கூட இருந்தா there's growth. I've given him his identity. Because I didn't keep him under my shadow. Always என்னோட கூட இருக்க staffs எல்லாமே, you're talented, put yourself. I will not take the pride of somebody else. பின்னால பண்ணவங்க நான் தான் பண்ணேன், நான் அந்த எப்பவுமே எடுக்க மாட்டேன். I will build them in the front. இவனால தான் நான் முன்னுக்கு வந்தேன். நான் இப்ப கூட பொறுமையா சொல்லுவேனுங்களே. I told in the beginning itself also, no, ஹரி கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிறேன், என்கிட்ட இருந்து ஹரி கத்துக்கிட்டான். அது மாதிரி lot of things I learned from managers because I don't have any hospitality background. So lot of my cooks, lot of people I've learned, evolved each other. So you mean to say like ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம், அதாவது வந்து நம்ம வந்து ஒரு லீடரா இருந்தாலும் கூட அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம்ங்கிறது கூட இம்பார்ட்டன்ட். Very அது important, இருந்தா no? மட்டும் தான் they And can you serve. have to give them the recognition. You cannot keep them at the back and say, oh, I did it. That's wrong. I feel that's wrong. I rather put my hand and say, இந்த பையன் தான் பண்ணா, இந்த குக் தான் ஷெஃப் தான் பண்ணாரு. I learned it from him. Of course, I'm there at the அவங்களுக்கு ஒரு பேக் போன் மாதிரி நான் நிக்கிறேன். Give them confidence. எதுனா தைரியமா பண்ணுங்கப்பா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், I will say. So that way they are with me. I have a lot of good staff. So, and of course, a personal level also. I stepped up to help them, you know, in their whatever it is. So அவங்களுக்கு I don't expect anything in return. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஆகட்டும். And உங்களோட chefs வந்து you train them directly. Yes, the chefs are definitely trained by me because of course they are talented people. But என்னோட taste என்ன வேணும், இப்போ ஒரு மெனு நியூ மெனு போட்டா கூடங்க, it is not that சும்மா ஒரு மட்டன் பிரியாணி போடு, சிக்கன் குழம்பு போடு. No, we have a trial 1 month போவோம். இப்போ I want something. இப்போ வந்து ஒரு கல்லு மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, சவுத் எல்லாம் பார்த்திருக்கேன், இந்த கல்லுலே பண்ணுவாங்க, அந்த தவா கல்லுல பண்ணுவாங்க. என்னோட ராக் ரோஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியல. that consultant who I was working with, அவருக்கு புரியவே இல்லை. I said வாங்க கூட்டி மதுரையில போய் காமிச்சேன். I took my team itself, மதுரையில போய் காமிச்சேன், எனக்கு இது மாதிரி தான் வேணும். sit and watch what they are doing, see the quality of the food. அதில் போற எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு இப்படி வேணும்னு சொன்னோன்னு they got it after. So I go extra level. Like when I started Shashwata, I took my team, my core team, I took them to Bangalore and Udupi. I said நீங்க பாருங்க, you will understand what I want. எனக்கு அந்த சாம்பார் or அந்த தோசை or the இட்லி அது எப்படி வரணும் நீங்க பார்த்தா தான் you will understand it. So I go that extra length to get the exact taste, and also I travel with the people with wherever I want. So I give so much of importance to menu. ஒரு மெனு பண்ணறதுக்கு it's not easy. It's definitely not easy. And especially Shashwata, we were there for I think more than 10 days. 3 meals a day. I made them eat idli dosa vada. They gave up on me because right from the biggest thing to the smallest darshini, I took them. I want them to taste why this place is popular. What is the USP of this? Yeah, anga போது இங்க வராங்க. We were doing a market analysis. So 10 நாள் என் பசங்க இட்லி தோசையே காமிச்சாதம்மா, என்னால முடியவே முடியல. So I want that perfection. And usually my consultant ஓட சொல்வாரு, மேடம் எனக்கு கனவுல சாம்பாரா வருது மேடம். Because அந்த perfection வராத நான் விடவே மாட்டாங்க. Anyway, when the food is my major thing, I always say my heart is in the kitchen. The decor எல்லாம் இருக்கு பண்றோம், அதுல okay, the ambience and all, but my heart is in the kitchen. So I work very closely with my chefs. ஏன்னா being a customer, இப்ப நான்லாம் ஒரு இடத்துக்கு போற ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிக்குதுன்னு போனாலும் next time if our team says like போலாமான்னும் போது நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனா அங்க சாப்பிட வேண்டாம், it's very easy for a customer to say that. It has to go like, see, we in the service part, how we I have customers right from Ispani Center. I still have people who come here till here today or இன்னைக்கு வரை வருவாங்க அவங்க, my customers from Ispani Center. So how you take care of your customers also is very very important. Of course food is even more important. So it is a combination of things which it's not easy. Adha solren, hotel industry is not, so anybody who wants to enter hotel industry, I'll always say நீங்க யோசிச்சுக்கோங்க, are you able to dedicate your time for it, then you can enter. Even the franchising part of it, I have a lot of people who approach me and I am very choosy. அவங்களுக்கு யாரா
ஒருத்தர் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறது இப்ப யார் வேணா பண்ணலாங்க. இல்ல இப்போ அந்த பீப்புள் interest ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் மணி கொடுத்துறோம், எவ்வளவுனா கொடுத்துறோம், தானா நடந்தா ஓகேங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பிரான்ச்சைசிஸ், அதாவது வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த பேஸ வந்து எடுத்துட்டு போய் வச்சு செல் பண்ற மாதிரி எல்லாம் நீங்க கொடுப்பீங்களா? இல்ல அது மாதிரி கொடுக்க மாட்டோம். It will be operated by me because I'm very particular on the quality, so it will be operation by me only, but the investor can be there, but I need a local investor. அவங்க வந்து they have to see the day to day work of the place, like the kitchen on time ல திறக்கறாங்களா, clean ஆ இருக்கா, food quality பார்க்கறாங்க, அந்த மாதிரி day to day one person, a local person has to be the investor. Operation full-ஆ நான் பார்த்துக்குவேங்க. I will not give my recipes and say do it and பண்ணவும் முடியாது யாருனாலும். அது ரொம்ப கஷ்டம். அது இப்போ அப்ராட்ல எல்லாம் நீங்க வந்து இப்போ சிலோன்ல யூ ஹேவ் an idea, சோ அந்த மாதிரி வேற எங்கெல்லாம் வந்து we are looking at Dubai, we are looking at Malaysia, fact Russia la கேட்டிருக்காங்க எங்களை. So we are still working. It's too fast for me to work with. அதான் சொன்னேன், I need a proper person to work with me, and the comfort level, the confidence I should have of him. Okay, நான் இல்லைனா கூட அவர் பாத்துக்குவாருன்னு. That's very very important. Okay. But நான் வந்து whatever, even if I give my menu, my recipe, I send the cook, train cooks, I train my manager, everything day to day, and the local the handle பண்றதுக்கு I need one proper person. That's very very important. Okay. So நிறைய women பீப்புளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது பத்தி உங்களோட ஐடியா என்ன? அதான் சொல்லுங்க, women know first we have to be confident about ourselves. நம்மளுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். We are good. I think women is the most supreme person I've ever seen, I think, in human thing, because we do so much of multitasking. Yeah. That is something not anybody can do. So Very true, well said. so நம்மளுக்குள்ள அந்த இருக்கு. So அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், and you should know what you're good at. நான் வந்து இப்ப கூட நான் சொல்லுவேன், I want to be a big beautician, or what do you call, the makeup artist, but am I good at it? No. And as I told you, Lingla, cooking is the last thing I ever wanted to, but I was good at it. I realized that in my mid 40s and I started. So நம்மளுக்குள்ள what are you good at it, and how you can excel in is what is important. That's very very important. And whatever you do it with confidence. There's nothing called if it's legal, do it with confidence, I will say. Bold ah தைரியமா பண்ணுங்க. சிரிக்கிறவங்க சிரிக்க தான் செய்வாங்க. One day they will realize, when you come up in life, they will realize how good you are. எனக்கு நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, என் டைம் எல்லாம் ஃபேமிலிக்காக போச்சு, ஃபேமிலி தான் என்னுடைய வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்திடுச்சு, பசங்களால தான் நான் எதுவுமே பண்ணல, பக்கத்து வீட்டால தான் நான் வந்து கெட்டு போயிட்டேன், மாடி வீட்டால தான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. Stop living for other people, live for yourself. Society goes எங்க parents அப்படிதாங்க பண்ணாங்க. When I was young, நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ண, மத்தெல்லாம் என்ன நினைப்பாங்க, நீ வந்து ஆம்பளை பசங்க பேசக்கூடாது, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா, வாட் இஸ் திஸ்? You say live for the society, stop living for the society, and everything will fall into place. And நம்மளோட அந்த செல்ஃபை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபுல் எனர்ஜியோட மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா people will support us. Exactly. தைரியமா பண்ணுங்க. We women can do anything. தைரியமா பண்ணணும். If you have a talent, even அந்த basket, அந்த காரைக்குடியில அந்த பண்ணுவாங்கல, now it's become such a big thing. All done by வீட்ல உட்கார்ந்து அந்த காலத்துல அந்த ஆர்ச்சிங் எல்லாம் பண்ணுவாங்க. I remember seeing. Now it's become such a big business. Yes. இப்போ சமீபத்துல வந்துட்டு எனக்கு ஓக்கன் ஐவின்னு சொல்லி ஒருத்தங்க, she is a retired IPS officer, ஆசியாமா அப்படின்னு, அவங்க வந்து அத நிறைய லேடிஸ்க்கு கத்து கொடுத்து இப்போ வேற லெவல்ல வந்து அத பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் அதனால வந்துட்டு மேல வந்துட்டே இருக்காங்க. I see a lot of people southல போகும்போது, I mean south here also, they do a lot of masalas at home, and how they have come up, it's so beautiful. When I see நார்மல் ஒயருங்க, அந்த 4 இது வச்சுட்டு அந்த ஒயர் பின்னி ஒயர் பேக்ஸ் இருக்குல்ல, இப்போ அது அவ்வளவு ஃபேமஸா போச்சு. இப்போ எல்லாருமே அத விரும்புறாங்க. அண்ட் அவங்க சொல்றாங்க, ஐயோ என்னால ஆர்டர்ஸ் எடுக்கவே முடியலங்க, அவ்வளவு ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்ம தான் even if you have a small garden, அதுல கீரை போட்டு வளர்த்து கொடுங்க, do this micro greeneries, so many things women can do. Whatever. Very true. நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம எல்லாரும் 40+ல ஆரம்பிச்ச லைஃப் வந்து, இப்போ நான் சொல்றவங்க வந்து she is a retired IPS ன்னு சொன்னாலியா, after retirement she started her correct thing. So நினைச்சா there is no age. No age, there is no limit. Yes. You should have your confidence. Exactly. And you don't have to invest so much. நான் கூட when I started my takeaway and all, ரொம்ப கம்மி. I think I would have invested about
15,000 rupees. That's for that advance ஒன்று கொடுக்கணும் இல்லைங்களா. And my rent was about 5,000 or 2,000 every month estimate. அவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆக்சுவலா. ஓகே, ஸோ இனிஷியலி when I started my takeaway. Okay. So அது வந்து I could have started in a very big way because as I told you, I come from a very that influent thing I really admire in you. Like நீங்க வந்து எதுவுமே வந்து எடுத்த உடனே ஒரு 10 அடி இல்ல. தாண்டல, ஒரு ஸ்டெப்பா யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட், யூ ட்ரைட் True. அண்ட் எடுத்த உடனே 10 பேரை வேலைக்கு வச்சுட்டு அதுல 5 பேர் சரியில்லைன்னெல்லாம் நீங்க சொல்லல. ஒருத்தரா நீங்க பில்ட் பண்ணி வந்ததுனாலதான் இன்னைய வரைக்கும் ஐ திங்க் பீப்புள் True, ஆர் that's தேர் true. வித் யூ. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அதான் குக்கிங் கூட நானே குக் பண்ணுவேன், நானே மார்க்கெட் போவேன், நானே குக் பண்ணுவேன், நானே போய் டெலிவரி பண்ணுவேன். இட் வாஸ் a very different journey. It was இல்ல இப்ப கூட நீங்க வந்துட்டு கிச்சன் போவேன்ற மாதிரி தான் சொல்லிருக்கீங்க. ஆமாமா. So every day வந்து no, every day I go to Sashwata kitchen. Oh. I do the tasting and all. Come here to Paramariam. We 12 o'clock they start. So by 10:30, 11 we come and do tasting. It is a routine thing for now. excellent, very inspiring, Anita. Thank you so much. And thank you so much for being in Remira Talks. And இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண விஷயம் நிறைய பேருக்கு பெரிய ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு I நான் hope நம்புறேன். so. I really hope it motivates somebody, and especially for the young girls and women. There's more to life than just being I mean, of course, family is important, but there's more to it also. Yes, and ரொம்ப சீக்கிரமா பாரம்பரியம் நிறைய இடங்கள்ல அதோட அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உலக அளவுல பாரம்பரியம் Thank you so and much. சாஸ்வதா Thank you வந்து so பெரிய much. லெவல்ல வரணும். ஐ திங்க் யூ ஆல்சோ ஹேவ் அதர் பிளான் ஆஃப் ஹேவிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லையா? வேற Restaurants ஒரு we are coming. பேர்ல கூட யூ ஆர் பிளானிங் டு ஹேவ் இட். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Thank you so much. Thank you. so Nice much. meeting you. Thank you. Thank Bye you. bye.